லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஸ்ட்ரம், January 9 to 12. Click the link below and register. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரவுண்டு கட்டப்படும் விஜய், சிக்கப்போகும் ஆதாரங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ சமூக வலைத்தளங்கள் மட்டும் இல்லாமல் அரசியல் தளங்கள்லையும் கடுமையாக எதிரொலிச்சிட்டு இருக்கு. விஜய்க்கு சிபிஐ சம்மன் கொடுத்துருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவரது படம் சான்றிதழ் பிரச்சனையில், அதாவது சென்சார் பிரச்சனையில் சிக்கிட்டு தவிக்குது. இன்னொரு பக்கம் அவரது வாகனம் கரூருக்கு எடுத்துட்டு போகப்பட்டிருக்கு, அங்கே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை மூலமாக விஜய்க்கு இன்னொரு நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கு. இதன் மூலமாக எங்க தலைவர் ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாகிறார் அப்படின்னு தாவேக்காவை சேர்ந்த முகம் தெரியாத தொடர்கள் சொல்றாங்க. முகம் தெரிந்தவர்கள் ஏன் அமைதியா இருக்காங்கிற பிரச்சனை இருக்கு, அதை பத்தி பேசலாம். இன்னொரு பக்கம் தேமுதிக விவகாரத்துல நேற்று மாநாட்டில் நம்ம சொன்னபடியே அவங்க கூட்டணியை அறிவிக்கல. அந்த ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் அதிமுகவை மிக கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அதனுடைய பின்னணி என்ன அப்படி அதிமுக விமர்சிச்சாங்க அப்படிங்கிறதையும் பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. தேமுதிக ஆனா உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னா தேமுதிக ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டாங்க. அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமான்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு முதல் மாநாடு இல்லையா, அதனால இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை தேமுதிக உண்மையிலேயே கூட்டி காமிச்சது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் பாக்குறாங்க. ஏன்னா கடலூர் முழுக்கவே, கடலூர்ல அவ்வளோ பெரிய மக்கள் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு பிரேமலதா விஜயகாந்துக்கு ஆதரவாக குரல் இருப்பதிலிருந்து அந்த தீர்மானங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக நின்னது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதனால தான் கூட நேற்றைய தினம் நாம் அனைவரும் எதிர்பார்த்த அந்த கூட்டணி குறித்தான அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் உறுதியாக சொன்னாங்க. ஆனால் நேற்றுக்கே பேசணும், வெளியாகுதுன்னு சொல்லிட்டு பேசணும். அதே மாதிரி தான் அவங்க எதுவும் அறிவிக்கல. ஏன் அப்படின்னா அந்த கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, நாங்கள் எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கோம், எங்களுக்கான டிமாண்ட் அதிகமாகணும் அப்படின்ற மாதிரி இவங்களா போய் கேட்கறத விட மற்ற கட்சிகள் இவங்களை அப்ரோச் பண்ணணும், அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்களும் சென்சேஷன் பார்வையாளர்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க, நீங்க சொன்னபடியே கூட்டணி அறிவிக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நேற்று பகிர்ந்திருந்தாங்க. அதுல பிரேமலதாவினுடைய பேச்சு அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு நல்ல ஸ்பீச்சா தான் இருந்துச்சு. ஆனா ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியினுடைய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு, அவங்க தான் அங்க பொதுச் செயலாளர் இருக்காங்க. அவங்க தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வந்தாங்க, ஜனவரி 9ஆம் தேதி நாங்க கூட்டணி பத்தி சொல்றோம், இப்ப சொல்ல மாட்டோம், ஜனவரி 9 கண்டிப்பா சொல்லுவோம். அண்ணன் மாநாடு நடக்கிற நேத்து மதியானம் வரைக்கும் சுதீஷ் முதற்கொண்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்குமா, ஒரு தலைமை அப்படின்னா சொன்ன சொல்ல காப்பாற்றணும். அட்லீஸ்ட் நீங்க தள்ளி போடுறோம் அப்படிங்கறதாச்சும் சொல்லிடலாம், அல்லது வேற ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம். இன்னைக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஹைப்பை ஏற்படுத்தி புஷ்ன்னு ஆக்குறதுங்கிறது சினிமா பாணியிலான ஒரு ஏமாற்றம் தான் அப்படிங்கிற விமர்சனமும் கண்டனங்களும் அதுக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ பிரேமலதா விஜயகாந்தனுடைய பேச்சு ஒரு பக்கம், இதுல அவங்க பேச்சை டீகோட் பண்றதுக்கு முன்னாடி விஜய பிரபாகரன் இருக்காருல்ல, கட்சியிலே இருக்காரு, அவங்களது மகன் அப்படிங்கிற முறையில் அவர் அவரும் ஒரு ஆக்ரோஷமான பேச்சு தான் கொடுத்தாரு. ஆனால் இதில் என்ன புரியல அப்படின்னா, அவங்க ரெண்டு பேர் பேச்சுலையும் கொள்கை பத்தி தெளிவான எந்த ஒரு வரையறையும் இல்லை. அவங்க எதுவுமே தெளிவாக இதுதான் எங்க கொள்கை, திராவிடமா, தேசியமா, தமிழ் தேசியமா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன சொல்றாங்க, உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா வெற்றின்னு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதுல விஜய பிரபாகரன் விஜய்க்கு அட்வைஸ் வர பண்றாரு. விஜய பிரபாகரன் விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தான் சொன்னீங்க உங்களோட நான் தான் அரசியல் சீனியர் அப்படின்னு நீங்களே ஒரு முறை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நம்பாதீங்க காங்கிரஸ, உங்க படத்துக்கு பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறாங்க, அவங்கள நம்பவே நம்பாதீங்க, நான் விருதுநகர்லயே பார்த்துட்டேன், உங்களை வச்சு திமுக பேரம் பேசுறாங்க, அவங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாரு, நம்பிக்கை காங்கிரஸ்க்கு இருக்குமா? ஆமா, அது டவுட் தான். அவர் அட்வைஸ் பண்றாரு, அண்ணன்கிற முறையில, எங்க அப்பாவோட தம்பிங்கிற முறையில உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் பேச்சுலயும் ஒரு தெளிவான அந்த கொள்கை குறித்த வரையறை அதெல்லாம் அது உள்ளன்னு வச்சுங்களேன். ஆனா வந்திருந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில அவங்களே இவங்களே அவனே இவனே யாரா நீங்க அப்படின்லாம் ஒருமையிலையும் பேசியிருந்தாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் தான் சொல்றாரு காங்கிரஸ் பேரம் பேசுது அப்படின்னு. ஆனா இவர் காங்கிரஸ் பேரம் பேசுதுன்னு சொல்லலாமா, ஆனா இவர் கட்சி யாரும் பேரம் பேசுறாங்கன்னு சொல்லக்கூடாதான். இவர் என்ன சொல்றாரு, தேமுதிக பேரம் பேசுதுங்கிறீங்களே, யாரா நீங்க, எங்கடா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையா ஒருமையில நிறைய பேரை விமர்சிக்கிறார். தேர்தல் இருக்கிற சமயத்துல எல்லா கட்சிகளும் பண்றதுதான், அவங்களோட இயல்பான ஒண்ணுதான். வேற வலிமையை காட்டதானே இந்த கூட்டமே போட்டிருக்கீங்க. இல்லைன்னா அந்த கூட்டத்தை நீங்க போன வருஷம் ஜனவரி மாசம் போட வேண்டியதானே. கரெக்ட் தான். தேர்தல் இருக்கிற சமயத்துல அவங்களோட பவரை காட்டுறதுங்காட்டி இதெல்லாம் பண்றதா, அது இயல்பான ஒரு விஷயம் இந்த அரசியலை பொறுத்த அளவுல. இதுல பிரேமலதாவோட ஸ்பீச் பார்க்கும்போது தான்
ஒரு பக்கம் வந்து அவங்க கூட்டணியை பத்தி முடிவு எடுத்துட்டன்ற மாதிரியும் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து அனைவர்கிட்டையும் பேசி இது பண்ணி தான் முடிவு எடுப்பன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து மாவட்ட செயலாளர் ஆரம்பிச்சு நிர்வாகிகள் வரைக்கும் நான் வந்து அண்ணியா மட்டும் இல்லாம அம்மாவா வந்து உங்கள்ட்ட எல்லாத்தையும் கருத்து கேட்பேன், நீங்களா கேப்டனோட உருவங்களா இருக்கீங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கூட்டணி அறிவிப்பேன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து மூத்த நிர்வாகிகள்கிட்ட பேசி கூட்டணி எல்லாம் முடிவு பண்ணி வச்சாச்சு, ஆனா இன்னைக்கு அறிவிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு. யாருமே அறிவிக்கல, எதற்காக நம்ம அவசரப்பட அறிவிக்கிறோம், நம்ம நிதானம் அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அவங்க டிவி பார்க்கலன்னு நினைக்கிறேன். யாரும் அறிவிக்கல, ஆல்ரெடி விசிகா திமுக தான் இருப்பாங்கிறாங்க, மதிமுக தெரியாம கூட கூட்டணியில பங்கு கேட்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. திமுக வந்து இன்டாக்டா இருக்கு, பெருசா பாதிப்பு இல்ல, காங்கிரஸ் மட்டும் தான் கொஞ்சம் குடைச்சல். இல்ல அதிமுகவும் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து ரொம்ப வலுவா தான் இருக்காங்க. அப்புறமா அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, ஜி.கே. வாசன் இருக்காரு, அதுலயுமே ஒரு அணி உருவாயிட்டு தான் இருக்கு. டிடிவி வரப்போகிறார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் உலா வந்துட்டு இருக்கு. அப்ப இவங்க மட்டும் எந்த உலகத்துல வாழ்றாங்க அப்படிங்கிற கேள்விகளும் வருது. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இந்த கூட்டணியை உடனே அறிவிச்சா அந்த ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருக்காது. இப்பயே சொல்லிட்டாங்கன்னா ஈஸியா பேரம் வந்து படியாது அப்படிங்கிற ஒரு லைம்லைட்லயே வச்சிருக்க முடியும் கட்சியை. ஒரு எதிர்பார்ப்புலயே இருக்கணும் இல்லையா, திமுகவா அதிமுகவா? ஏன்னா திமுகவோடவும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதிமுக ஆல்ரெடி ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்ப தரலங்கிற பிரச்சனை வந்த பொழுது உங்களுக்கு நாங்க தரோம்னு சொல்லிட்டு அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. சோ ரெண்டு இடத்துலயுமே அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கிறாங்க. மாநாட்டுக்கு வந்த தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயல்புலையே திமுக போனதான் சரியா இருக்கும். ஒரு தொண்டர் பேசுறாரு டிவில, அவர் கொடுத்த பேட்டி தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி அதிமுக வந்து நம்மளை பயன்படுத்திக்கிச்சு, சரியான மரியாதைங்க இல்ல, நம்ம திமுகவுக்கு தான் போகணும். நான் வெளிப்படையாவே சொல்றேன். இதையதான் பிரேமலா தான் சொல்லியிருந்தாங்க, நீங்க எங்களை பயன்படுத்திக்கிறீங்க, எங்களை வச்சு நீங்க ஜெயிக்கிறீங்க, எங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டீங்களே அப்படின்ட்டு அதிமுக தான் மறைமுகமா பிரேமலா அவங்க சொன்ன வார்த்தையோட ஹைரார்கி பாத்தீங்கன்னா புரியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேமுதிக வச்சு நீங்க ஜெயிச்சுக்கிறீங்க. அதாவது ஜெயலலிதாவோட கூட்டணி போட்டார்ல 2011 எதிர்கட்சி தலைவரால வந்தார். அவங்க இவங்களை பயன்படுத்தி தான் ஜெயிச்சோம் அப்படிங்கறது அப்பவே பிரச்சனையா இருந்துச்சு. யாரால ஜெயிச்சாங்கிறது அதிமுக தேமுதிக பிரச்சனையா 2011 இருந்துச்சு. அதற்கப்புறம் எங்களை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி ஆமா நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. 2014 பயன்படுத்தாங்களே மக்கள் நல கூட்டணி மூலமா, அதெல்லாம் அதிமுக பெரிய பிளஸ்ஸா போச்சு. அது மறைமுக டீம்ங்கறாங்க. ஆனா வெளிப்படையா என்ன சொல்றாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் இந்த மாதிரியான முக்கியமான தேர்தல்ல நாங்க வந்தா உங்க கூட்டணி பலம் பெறும் அப்படிங்கிற வகையில நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க. அடுத்து தேமுதிகவுக்கு நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, அதாவது எங்களை வச்சு ஜெயிச்சுக்கிறீங்க, எங்களை பயன்படுத்திக்கிறீங்க, ஆனா எங்களுக்கான எதுவும் நீங்க செய்யறது இல்லை அப்படிங்கிறாங்க. அதன் மூலமா அதிமுக விமர்சிக்கிறாங்க, கூடவே சேர்ந்து பாஜகவை இந்த விமர்சனத்தை அவங்க தள்ளுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அதிமுகவை இன்னும் சரியா நெருங்கி வரலையா, அல்லது இன்னும் பேசணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறாங்களான்னு தெரியல. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரதானமான கண்டனம் அல்லது பிரதானமான குற்றச்சாட்டு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக நோக்கி தான் வச்சிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம இது வரைக்கும் புரிஞ்சுக்க முடியுது. அதனால வந்து இந்த அறிவிப்புக்கு அப்புறம் அதிமுக சைடில் இருந்து பிரேமலதாவை அணுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறாங்களா இல்லை இவங்க எதிர்பார்க்கறாங்களான்னு தெரியல. இன்னொரு பக்கம் திமுக பக்கம் போறதுக்கும் பிரேமலதா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் வந்து அதிமுக அகைன்ஸ்டா பேசுறாங்க வர சொல்றாங்க. இதுல ஏற்கனவே வந்து முடிவு வர பண்றதா சொல்றாங்க, யாரோட போறோம் அப்படின்ட்டு. அதை உண்மையிலேயே முடிவு பண்ணிட்டாங்களா இல்ல வந்து இந்த மைலேஜ் ஏத்துறதுக்காண்டி இப்படி சொல்றாங்களான்னு சொல்லிட்டு தெளிவா தெரியல நமக்கு. முடிவு பண்ணிருக்கலாம், அவங்க என்ன முடிவு பண்ணாங்கிறதான மேட்டர். அதான் மேட்டர். கட்சியில வாக்கு வங்கி அடிப்படையில யார் பெரிய கட்சியோ திமுகவோ அதிமுகவோ அவங்க இவங்களை இணைத்துக்கொள்ள விரும்புறாங்களா அப்படிங்கறத தகவல். இல்ல இணைத்துக்கொள்ள விரும்புறாங்க அப்படின்னா இவங்க கேட்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்து ஒத்து வரணும். அங்கதான் பிரச்சனையே. ஏன்னா இவங்க வந்து கேட்கக்கூடிய தொகுதியோட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஆல்ரெடி திமுக கூட்டணி அதுல நிரம்பி வழியுது. அவங்க இருக்கிறவங்களே கூடுதல் தொகுதி கேட்கறாங்க, இத்தனை வருஷம் இருக்கிறோம் கூடுதல் தொகுதி வேணும்னு கேட்கறாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்போ நேற்று வந்து இவங்களுக்கு கூடுதலா தொகுதி கொடுத்தா ஆல்ரெடி இருக்கிற கூட்டணியில மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படும். அதிமுகவிலே அந்த பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அன்புமணியோட தொகுதி எண்ணிக்கை என்ன அப்படிங்கறது இன்னும் எடப்பாடி பழனிசாமி வெளியிடல. அந்த பாஜக கூட்டணி வெளியிடாம காரணமே அதுதான். புதுசா வந்து சேரட்டும், இவங்களையும் கணக்குல வச்சுக்கிட்டு நம்ம என்ன தர முடியுமோ அந்த அடிப்படையில நம்ம பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல இவரு டிடிவி தினகரன்லாம் எம்பி சீட்டு மட்டும் கேட்கல, அவர் வந்து இணையமைச்சரை கொடுக்குற மாதிரி பேசுறதாகலாம் சொல்றாங்க. ஆனா அந்த இணையமைச்சர் இவருக்கு தானா அப்படிங்கறதெல்லாம் வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் பாஜகவோட போனா அவங்களுக்கும் மந்திரி சபையில ஒரு இணையமைச்சராச்சும் வேணுங்கிற அளவுக்கு ஆசைப்படுறதா சொல்றாங்க. ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டு அதுல எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒரு பார்கெயின் போயிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. சோ இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான ஒரு அலைவரிசையில பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இந்த விஷயத்துல பார்க்கலாம். அதிமுகவும் சரி திமுகவும் சரி இன்னமும் தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த சீட் எவ்வளவுங்கிறது தான் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது முடிவானா விரைவில் சொல்லிவிடுவாங்க. ஆனா அதற்காக யாருமே ஆண்ட கட்சியும் சரி ஆள்ற கட்சியும் சரி கூட்டணியும் அமைக்கல, நாம ஏன் முந்திரி கொட்ட மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. எல்லாத்துக்கும் தெரியும், அறிவிச்சாலும் சரி அறிவை காட்டினாலும் சரி இவங்கள்ட்ட தான் சேர போறாங்க, இவங்கள்ட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தல எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியும். அதனால நீங்க இதுக்கு மேல டிலே பண்ண வேண்டாம். 2 மாதம் தான் இருக்கு, அதுக்குள்ள கூட்டணி அறிவிச்சா மட்டும் தான் நீங்க எந்த கட்சிக்கு போறீங்களோ அவங்க வந்து உங்கள்ட்ட நெகோசியேட் பண்ணி அந்த சீட் பேராங்களோ அப்பதான் முடிவு
முடிக்கிறது கரெக்டா இருக்கும். நாங்க அதுல வேற நிதானமா அறிவிக்கிறோம்னு சொல்றாங்க. இது டைமே கிடையாது. இது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க நிதானமா இருக்கும். ஆமா, அந்த நிதானம் வந்து என்னன்னு தெரியல, எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்ல தேமுதிகவுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் மாநாடுக்கு அப்புறம். அதனாலேயே விஜயகாந்த் மாதிரி நிறைய பேர் வேடம் போட்டுலாம் வந்தாங்க. அது ஒரு பக்கத்துல பாசிட்டிவா இருந்தாலும் விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர் வந்து ஆவி குறியெல்லாம் சொன்னாரு தெரியுமா, பிரேமலதா விஜயகாந்த் அடுத்த தேமுதிக அப்படின்னு விஜயகாந்த் ஆவி ஒரு உடம்புல இறங்கி சொன்ன மாதிரிலாம் சொன்னார். அதுவுமே விமர்சனமாகுது. விஜயகாந்த் வந்து கடவுளாக்குனீங்க சரி, ஆனா அவரை காட்டி வாக்கு வங்கிய பலப்படுத்தணும்னு நினைக்கிறது எந்த வகையில சரி? அவர் அனைவருக்குமான தலைவரா மாறிட்டாருங்கிறாங்க. அதுல கூட உடன்பாடு இல்லை. அவர் தேமுதிக தான் அவர் உருவாக்குனாரு, அவர் அதனுடைய தலைவராக தான் இருப்பாரு. அது இது மாதிரி மாறி மாறி விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. விஜயகாந்தை காட்டி காட்டி வாக்கு சதவீதத்தை ஏத்துறாங்க. அவர் இறந்த போது கூட இறுதி ஊர்வலத்துல கடைசி நிமிடங்கள் கூட பிரேமலதா தேர்தல் பிரச்சாரமா தான் மாத்தினாங்க அப்படிங்கிற விமர்சனங்களையும் இப்போ முன் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒரு புதிய நம்பிக்கை வந்து, ஆமா நிச்சயமா இந்த மாநாடு பெரிய கூட்டம் இதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த தேர்தல்ல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் அவங்களுக்கு வந்திருக்கு, ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்கு. அதனால அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி பிரேமலதா இன்னும் கட்சி ஸ்ட்ராங்கா கொண்டு போவாங்க. ஆனா அரசியல் காமெடி பாருங்க, தேமுதிக என்ன பண்ணுது, திமுக விட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வலிமையான பேரத்தை முன்வைக்குது. திமுக என்ன பண்ணுது, காங்கிரஸ் போனா போகட்டும் தேமுதிக வச்சுக்கலான்னு அது ஒரு பேரத்தை முன்னெடுக்குது. காங்கிரஸ் என்ன பண்ணுது, தாவேகா காட்டி திமுக பேரத்தை வலிமைப்படுத்துது. இப்ப இதெல்லாமே ஒரு பெரிய விஷயங்களா அரசியல் அரங்குல மாறி மாறி இந்த மூணு தான் சர்ச்சையா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். டிடிவி தினகரன் அதை தான் பண்றாரு, ஓபிஎஸ் அப்படிதான் பண்றாரு. எப்படின்னா இப்போ கொடுக்குறீங்களா அங்க போட்டுமா, ஆமா அந்த மாதிரி நிறைய கட்சிகள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இந்த ஒரு வார்த்தையை யார் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஓபிஎஸ் அவங்க முடிஞ்சா விஜய் கிட்ட போவாங்க. ஆனா விஜய பாஜக வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ. ஆமா அது விஜய்ங்கிறதா ரொம்ப சிக்கலான நிலையில இருக்காரு அப்படின்னு ஒரு பார்வை. இப்ப என்னன்னா அந்த தணிக்கை சான்றிதழ் பிரச்சனை அது போயிட்டு இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, விஜய் எப்படி அவர் கட்சிக்கே அவரோட படத்துக்கே அவர் எப்படி குரல் கொடுப்பாரு, அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக மாறிட்டாரு, இப்போ வந்து சினிமாவுக்கெல்லாம் குரல் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதிலே விமர்சனம் வருது, ஏங்க உங்க சினிமா மட்டும் கிடையாது இது, இதுல நிறைய தொழிலதிபர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இப்போ ப்ரொடியூசர் இருக்காரு, உழைப்பாளர்கள் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்னதான் சம்பளம் கொடுத்தாலும் சில தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து அந்த படம் வெளியானா அவங்களுக்கு அடுத்த கட்ட மைலேஜுக்கு அந்த படம் பயனுள்ளதா இருக்கும். இந்த படத்தை காட்டி ரெஃபரன்ஸ் காட்டுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதுக்காக வச்சு நீங்க குரல் கொடுக்கலாம். சரி, அதுவும் இல்லையா, காங்கிரஸுக்கு நன்றினா சொல்லலாம். ஆமா இல்ல அதுவும் இல்லையா, சிபிஎஃப்சி போர்டு இருக்குல்ல, அது பாராமுகமா செயல்படுது, பாஜக ஆதரவா செயல்படுதுங்கிற கருத்தையாச்சும் முன்வைக்கலாம். சரி, அதுவும் இல்லைங்க, இதை பத்தி பேசவே வேணாங்க. உங்களுடைய தலைவர் நீங்க சொல்லிக்கிற அண்ணா அவருடைய பேச்சுகளுக்கு கட் பண்றாங்க. தீ பரவட்டமா இருக்கட்டும், நான் இருக்கிற வரைக்கும் அந்த பயம் இருக்கட்டும், அண்ணா சொன்ன டைலாக்கா இருக்கட்டும், அதெல்லாம் கட் பண்றாங்க. அது பராசக்தி படமா இருந்தா உங்களுக்கு என்ன, நீங்க வந்து அண்ணாவினுடைய வார்த்தைகள் தானே மதிப்பு கொடுக்கணும். அந்த அடிப்படையிலாவது நீங்க கண்டனங்களை பதிவு பண்ணிருக்கலாம்ல. முதல்வர் பதிவு பண்ணிருக்காருல்ல, அந்த மாதிரி ஆச்சும் நீங்க ஒரு கண்டனங்களை சிபிஎஃப்சிக்கு எதிராக அந்த தணிக்கை சான்றிதழ் குழுக்கு எதிராக நீங்க கண்டனத்தை பதிவு பண்ணிருக்கலாம். உங்க பிரச்சனைக்கே நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. ஊரே பேசிட்டு இருக்கு, உங்க விஜய் நான் வரட்டா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிக்கிறேங்கிறாரு. உங்க பிரச்சனைக்கு நீங்க வாங்க அப்படிங்கறதா. என்ன ஒரு பியூட்டினா, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றாரு விஜய். அந்த திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இருக்காங்க. அத ஒரு வார்த்தை கூட கண்டிக்காம இந்த இடத்துல நான் அந்த கவுண்டர் போட்டே ஆகணும். காங்கிரஸ்ல இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி திமுகவை தீய சக்தின்னு சொன்ன விஜய பெரிய சக்தியா வளர்ந்து வந்துட்டாரு அப்படிங்கிறாரு. அதுவும் சொல்றாரு. இப்போ காங்கிரஸ் வந்து விஜய கண்டிக்காம இந்த அளவுக்கு விஜய் சப்போர்ட் பண்றாருல, அட்லீஸ்ட் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு நன்றியா சொல்லணும், ஒரு கர்டசிக்காச்சும் நன்றி சொல்லணும்ல. காங்கிரஸ் சொல்லணும், திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு சொல்லணும், அவருக்காக பேசுற அனைத்து திரை நட்சத்திரங்கள் திரைப்பரபலங்களுக்கு நன்றி சொல்லணும். இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. சரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனைங்க. இப்போ நாளான்னைக்கு அவர் போக போறாரு, திங்கட்கிழமை டெல்லிக்கு சிபிஐ ஆபீஸ்க்கு போக போறாரு. அது சம்பந்தமான வழக்கறிஞர்கள்ட்ட நல்ல ஆலோசனை எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ரெடியா இருக்காரு. தனி ஃபிளைட்ல தான் போறாரு. இப்போ இந்த நேரத்துல திடீர்னு சிபிஐ மறுபடியும் குறுக்க அந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி காரை தூக்கிட்டு கரூருக்கு போயிட்டாங்க. அவரோட பிரச்சார வாகனம். அதுல என்ன இப்ப போய் தடயவியல் துறை ஆராய்ச்சி பண்ணுது, எய்ம்ஸ் மருத்துவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஏன் அந்த விசாரணை அங்க நடக்குது அப்படின்னா, இது தொடக்க காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஆசிரியரே நிறைய முறை இப்ப வீடியோல சொல்லியிருக்காங்க, அந்த காரை முதல்ல அந்த வேனை முதல்ல சீஸ் பண்ணுங்க. அவங்க என்ன ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் விஜய் பாண்டிச்சேரி பிரச்சாரம் போனாரு, ஈரோட்டுக்கு பிரச்சாரம் வந்தாரு, அப்போ விட்டுட்டு இப்ப எதுக்கு வந்து பறிமுதல் பண்றாங்க அப்படின்னா, இது சிபிஐனுடைய ப்ரொசீஜர். இதுதான் அனைத்து பேர் விசாரிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சார வாகனத்தை எடுத்துட்டு கரூருக்கு வந்து அந்த நம்ம ஆல்ரெடி
சொல்லியிருந்தேன் தெரியுமா, பிரச்சார வாகன ஓட்டுநர் அஜித்குமார் அவரையும் அழைத்து வந்து அந்த பிரச்சார வாகனத்துல வச்சு அவர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஓட்டுறப்ப, எவ்வளவு தூரம் உங்களுக்கு மக்கள் தெரிஞ்சாங்க, அப்போ அவங்க கண்ணு முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சிச்சு, மேல இருந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு, மக்கள் உங்க வண்டியில அடிபட்டதை நீங்க பாத்தீங்களா, அப்போ சுற்றி நடந்த விஷயங்கள் என்ன, அங்க இருந்த சிசிடிவி ஆல்ரெடி சிபிஐ கைப்பற்றி இந்த வேன்ல இருந்த சிசிடிவி எல்லாம் கைப்பற்றி சோதனை பண்ணிருக்காங்க. விஜய் எதற்காக லைட் ஆஃப் பண்ணி எப்படி போட்டான்னு கேட்டாங்க கேட்டிருப்பாங்க. அது மாதிரி இந்த விஷயங்களையும் பாக்குறாங்களாம். இப்போ இவர வேன்ல வச்சு அந்த ஒத்திகை எல்லாம் நடத்தப்படுது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா இந்த பிரச்சார வாகனத்தை ஒருவேளை அவங்க தானா ஒப்படைக்கல அப்படின்னா நீதிமன்றம் மூலமா தான் இதற்கு விஜய் போயிட்டு வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிற விஷயமும் பார்க்கப்படுது. இப்போ சிபிஐ ஏன் அவ்வளவு நெருக்கடி கொடுக்குது அப்படின்னா, சிபிஐயோட ப்ரொசீஜர் இதுதான், இப்படிதான் எப்பவுமே பண்ணுவாங்க. ஆனா எங்க அமித்ஷா உள்ள வருவாரு அப்படின்னா, அந்த இறுதி அறிக்கை தயாரிக்கிறப்ப விஜய்க்கு சாதகமா போகணுமா அல்லது விஜய்க்கு எதிராக வரணுமா, அதுதான் அந்த இடம் தான் அரசியல் புள்ளி அப்படிங்கிற. ஒருவேளை சார்ஜ் ஷீட்லயோ எஃப்ஐஆர்லயோ வந்து விஜயோட பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் அவரோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சரே வந்து ஒரு வகையான ஒரு கேள்விக்குறியா மாறிடும். ஏன்னா தேர்தல் பத்திரங்களை அந்த இது பண்ற நாமினேட் பண்றாங்கல்ல, நாமினேஷன் ஃபார்ம்லேயே வந்து அதெல்லாம் கேட்பாங்க, உங்களுக்கு மேல கம்ப்ளைண்ட் இருக்கா, எஃப்ஐஆர்ல இருக்கா அப்படின்ட்டு. அதுல ஆமாம் எஃப்ஐஆர் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னாலே அதுவே அவருக்கு ஒரு பெரிய மாறலா பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் தான், அவருக்கு ஒரு பெரிய எதிர்வினை தான். இல்ல நீங்க சார்ஜ் ஷீட்ல வராதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா பாஜகவினுடைய அரசியலே அதுதான். அன்புமணி எடுத்துங்க, சிபிஐ வழக்கு இருக்கு. ஓபிஎஸ் மகன் எடுத்துங்க, அவருக்கு ஒரு அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு. டிடிவி தினகரன் எடுத்துங்க, அவருக்கு ஒரு இரட்டை இலை வழக்கு இருக்கு. இதெல்லாம் இணைத்து தான் அவங்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியும். எடப்பாடி சம்பந்தி, எடப்பாடி மகன் மீதெல்லாம் வழக்கு நிறைய இருக்கு. ஸோ இதையெல்லாம் இருக்கிற வரைக்கும் உங்களால என்டிஏ விட்டு வெளியேற முடியாது. அந்த ஒரு சிக்கல் இருக்கிறப்பதான் இந்த கூட்டணி வலுவா இருக்கும். அதுதான் அமித்ஷாவுடைய பிளான். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த சார்ஜ் ஷீட்ல ஒரு பேர் இல்ல அப்படின்னா அவரை ஒன்றும் பிடிக்க முடியாது. இதுல ஒரு சின்ன டாட் பாயிண்ட் வச்சுட்டு அவர் போறப்பெல்லாம் அவர் டார்ச்சர் பண்றது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. விஜயும் அதற்கு ஏங்க நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து மோடி அங்கிள் அமித்ஷா அங்கிள்லாம் சொல்ல வேணாம். ஆனா வந்து கொள்கை எதிரி பாஜகவுக்கு எதிராக ஒரு சின்ன அறிக்கை விடலாம், ஒரு சின்ன வீடியோ போடலாம். இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு, ஏற்கனவே இந்த பிரஷருக்கே தாங்க முடியல, மேலும் அதுக்கு பிரஷர் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அமைதியா இருப்பாரு. இதெல்லாம் ஒரு பிரஷரே இல்ல அரசியல், இப்பதான் ஆரம்பிக்கிறாரு. அவர் அமைதியா இருக்காருங்க, புரிஞ்சுக்க முடியுது. இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏங்க அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? தலைவரோட படம் வெளியாகணுமா இல்லையா, அதற்கு திமுக இருக்கக்கூடிய ஸ்டேட் ஏதோ தணிக்கை சான்றிதழ் வச்சிருக்கலாம் சொல்லி பேசி வந்து எஸ்பிஎஃப்சி புதுசா சொல்றாங்க. இருக்கிறதே ஒரே சிபிஎஃப்சி தாங்க, சென்சார் போர்டுனா அது மட்டும் தான் இருக்கு. அது வந்து மத்திய அரசாங்கம் கீழே வர்றது, இவங்க என்னமா ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே ஒண்ணு இருக்கு, அவங்க தான் தடை பண்றாங்க மாதிரி ஒரு புது நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆமா, இதெல்லாம் போயிட்டு இருக்கப்பதான் விஜய்க்கு இந்த ஒரு கரூர் பிரச்சனை இப்ப வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. விசாரித்த பொழுது இது இயல்பான நடவடிக்கை தான், இறுதியில தான் ட்விஸ்ட் இருக்கும். பாஜக அவரை ரெண்டு விதமா பயன்படுத்துது. நம்ம தொடர்ந்து சொல்ற மாதிரி, ஒண்ணு எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, அல்லது உங்க கூட்டணியில காங்கிரஸ் சேர்த்துக்காதீங்க, அல்லது உங்க கூட்டணியில எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அல்லது இப்ப தனித்து போட்டி போட்டு 2020 நீங்களும் சேர்ந்துருங்க. ஆமா, ஏன்னா விஜய் கண்டிப்பா திமுகவுடைய வாக்கு வங்கியான சிறுபான்மையினர் வாக்குகளை சேதப்படுத்துவாருங்கிறது பாஜகவினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. சோ அந்த வாக்குகளை குறி வச்சுதான் விஜய் இப்போ அங்கேயும் இங்கேயும் அழைக்கழிக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. இதுல டெல்லிக்கு போறப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, போயிட்டு விஜய் வந்து அரை மணி நேரம் 10 நிமிஷம் பேசுற மாதிரி எல்லாம் பேசிட்டு வெளில வந்துட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா அவரை அலைக்கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. அதன் மூலமாக அவர் ரொம்ப சோர்வுக்கு உட்படுத்தி, இப்ப ஏங்க கரூருக்கு போனா என்ன, ஏன் டெல்லிக்கு போறாங்க அப்படின்னா, இப்ப அமித்ஷா வந்திருந்தாரு, அவர் வந்து விஜயை பார்த்தா அது பேசு பொருளாகும். அங்க டெல்லிக்கு போகும்பொழுது அமித்ஷாவுடைய தூதுவர்கள் யாராவது வந்து விஜய் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப சென்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதே 12ஆம் தேதி தான் இந்த ஜனநாயகம் பட இஷ்யூ இருக்குல்ல, அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. அது உடனே தான் விசாரணைக்கு வருது சுப்ரீம் கோர்ட்ல, அது உடனே தான் விசாரணைக்கு வருது. சோ அங்கேயே வந்து தணிக்கைத்துறை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வாதாட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது டெல்லியில் இருக்கிற சமயத்துல விஜய் எப்போ டெல்லிக்கு போறாரோ அதே டைம்ல சுப்ரீம் கோர்ட்ல விசாரணைக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் ஏதோ ஒரு வகையில இந்த இதுக்கும் அந்த விசாரணைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும். ஒருவேளை வந்து வாதாடுறது மத்திய அரசினுடைய சாலிசிட்டர் ஜெனரலா, வாதாடுறாரு. அவர் வாதாடும் பொழுது சில பாயிண்ட்ஸ் வைக்காம விட்டாலே விஜய்க்கு சாதகமா வந்துடும்ல, அதற்கான பேச்சுவார்த்தைகள் அங்க நடக்குங்கிற மாதிரியான விவாதங்களும் போயிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாத்தையும் மத்திய அரசு மட்டும் நம்ம அப்படியே சொல்லிட முடியாதுல்ல. இப்ப இதுல இந்த படத்துல வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த கேசரி ரீமேக் தாண்டி வேற ஏதோ சில விஷயங்கள் பேசியிருப்பாரோங்கிற சந்தேகம் தான் இருக்கு. ஏன்னா இல்லாம இவ்வளவு பெரிய மத்திய அரசோடைய வழக்கறிஞர் டைரக்டா ஆஜராங்கிற அவசியம் இல்ல. இதுல அது முக்கியமான வழக்கறிஞர் அதே நாள்ல வந்து தலைமை நீதிபதி பெஞ்ச்ல வந்து விசாரணை சொல்லிட்டு உடனே அப்பீல் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆமா, இதெல்லாம் நடக்குதுன்னா நம்ம சுத்தி வளைச்சு புரிஞ்சுக்க வேண்டியது அந்த விஷயத்தை எதை நோக்கி போகிறது அப்படின்னு. விஜய்க்கு உள்ளபடியே அது பிரஷரா தான் இருக்கும். பிரஷர்னா அவர் தான் வெளில சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவரும்
ப்ரெஷரான டைமிங்ல தான் வெளில வந்து பூம் ஆகுறாங்க. அப்போதான் மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகுறாங்க. இவர் ப்ரெஷர் டைம்ல எல்லாம் கதவை சாத்திட்டு உள்ளே உட்கார்றதுங்கிறது தாவேகாவுக்கு மட்டும் இல்ல, விஜய்க்கு நல்லது இல்லை அப்படிங்கறத மக்கள் மத்தியில நின்ட்டாங்க அப்படின்னா மக்கள் ஆதரவு இருக்கும், அதுவே உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா மாறிடும். ஆனா இப்போ பொதுவா பாத்தீங்க அப்படின்னா தாவேகாக்கு யார் வாக்காளர்களா இருப்பாங்க அப்படின்னா ரசிகர்கள் தொண்டர்கள் இருப்பாங்க. ஆனா சாமானிய மக்கள் ஒரு ஜெனரல் பப்ளிக் கவர் பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் விஜய் வந்து எந்தெந்த மக்கள் பிரச்சனை குரல் கொடுத்திருக்காரு, எதுக்கெல்லாம் வந்து மக்கள் சைடுல நின்றுருக்காரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் மக்கள் நிச்சயமா பார்ப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாம டக்குன்னு உடனே உங்களுக்கு வாக்கு வந்து அது வந்து சினிமால தான் நடக்கும், அரசியல் நடக்காது. நீங்க மக்கள் மத்தியில நின்னா மட்டும்தான் உங்களுக்கான இமேஜ் வந்து ஜெனரல் பப்ளிக் மத்தியில ஏறுமே தவிர நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாதுன்னு தான் சொல்றாங்க மோஸ்ட்லி. இதுல விஜய் வந்து நடத்தக்கூடிய சமத்துவ பொங்கல்னு ஒரு விழாலாம் ஏற்பாடாயிட்டு இருந்துச்சு. ஆனா அதையுமே ரத்து பண்ணிட்டாங்க. இந்த பிரஷர் தாங்காம தான் இதெல்லாம் நீங்களே பாத்துங்கிற மாதிரி விஜய் தள்ளி விட்டாரு அப்படின்னு. அதை ரத்து பண்ணணும், அவங்களே பண்ணலாம், இரண்டாம் கட்ட தலைவரே பண்ணலாம். அவங்க தான் விஜய் இல்லாம பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. மொத்தமா தான் துக்கத்தை அனுசரிப்பாங்க, மொத்தமா தான் ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. கரூர் விவகாரத்துல இப்படிதான் இருந்தாங்க, அந்த மாதிரி தான் மொத்தமா இருக்கிறாங்க. ஒருவேளை அடுத்த நடவடிக்கைகள்ல ஒருவேளை அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. இப்போ விஜய் கலந்துக்க மாட்டாங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் ஊழல்வாதி, ஊழல் குற்றச்சாட்டு அப்படிலாம் சொல்ற விஜய் புலி படத்துல வாங்கின சம்பளத்துல பாதிய கணக்குல காட்டல அப்படிங்கிறதுனால அவங்க வருமான வரித்துறை வந்து ரைட் அடிச்சாங்க. அதுல தான் அருண்ராஜ் இருந்தார் நினைக்கிறேன், அது என்னன்னு தெரியல. ஐஆர்எஸ் இருந்தார். ஸோ அந்த அருண்ராஜ் வந்து போன அந்த ரைட்ல தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ அந்த பேரை தொடச்சிடலாம் அப்படின்னு விஜய் மீண்டும் போயிட்டு அந்த அபராதத்தெல்லாம் ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இது கொடுத்திருக்காரு. அதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருச்சு. ஐடியா சொல்றாங்க அது வந்து விஜய் வந்து அந்த புலி படத்துல வாங்கின காசை வந்து மறைச்சு காட்டியிருக்காரு, அதுல டிஸ்க்ளோஸ் பண்ணல, அதனால வந்து அவருக்கு 1.5 கோடி ஃபைன் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு தான் கேஸே 2022 ஃபைன் போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆஜராகிறது அப்பீல் பண்றது எல்லாமே போயிட்டு முதல்ல நீதிமன்றம் வந்து அதை தடை பண்ணாங்க அந்த அபராதத்தை. அதை தொடர்ந்து இப்போ வந்து மீண்டும் விசாரணையில ஐடி வந்து உறுதியா நிக்கிறாங்க, நாங்க போட்ட பெனால்டி சரிதாங்க, இதுல இருந்து பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு ஐடி சட்ட சிக்கலும் விஜய்க்கு ஒரு பெரிய சோதனையா வந்திருக்கு. 1.5 கோடி பெரிய மேட்டர் இல்ல அவருக்கு, 1.5 கோடி மேட்டர் இல்ல. இன்னொருத்தவங்களை விரல் நீட்டி நீங்க குறை சொல்றீங்கன்னா நீங்க முதல்ல சுத்தமா இருக்கணும்ல. ஏன்னா அதிமுக திமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அப்போ இவர் கடந்து வந்த பாதைகள் என்னென்ன பண்ணிருக்காருங்கிற விமர்சனம் வரத்தான் செய்யும், பார்வைகள் எல்லாரும் வைக்க செய்வாங்க. அதற்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குல்ல, அந்த கார் இறக்குமதிக்கு நான் இறக்குமதி வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி அது சர்ச்சையாகி நீதிபதி என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து முதல்ல ரியல் லைஃப்ல ஹீரோவா இருங்க, ரீல்ல மட்டும் ஹீரோவா இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனம் சொல்லி அபராத தொகை விதிச்சாரு. அதற்கு அவங்க மேல்முறையீடு போயிட்டு அந்த அபராத தொகையை ரத்து பண்ணணும், நீதிபதி சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்களும் அபராத தொகையை ரத்து பண்ணிட்டு நீதிபதி சொன்ன இந்த தனிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அந்த இறக்குமதி வரியை கட்டணும் அப்படிங்கறது அவங்க கொடுத்த தீர்ப்பா இருந்துச்சு. சோ அடுத்தடுத்து விஜய் இந்த 2 விஷயத்திலேயே விஜய் எப்பேற்பட்ட நபருங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஒன்னு வருமான வரியை மறைச்சிருக்காரு, இன்னொன்னு இந்த மாதிரியான இறக்குமதி வரி எல்லாம் கட்ட மாட்டேன்னு இருக்காரு. அப்புறம் கரூர் சம்பவம் இப்படி சுத்தி வளைச்சு விஜய்க்கு எதிரான ஒரு ஆண்டாதான் இந்த 2026 ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் விஜய் எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாரா அல்லது அனைத்து எதிரிகளையும் சுத்த விட்டு வேடிக்கை பார்க்கறாரா. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிற வினோத பகுதி. இதுல இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது, நடந்தா கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான். எப்படிலாம் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இந்த செய்தி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா அண்ணா நகர் சென்னை பகுதி இருக்குல்ல, அங்க ஒரு இளம்பெண் இருக்காங்க, கணவனோட வசிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு வீடியோ கால் வந்திருக்கு. வீடியோ கால் ரேண்டம் நம்பர், அன்னோன் நம்பர்ல இருந்து வந்திருக்கு. சரி யாரோ தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க போஇருக்குன்னு அந்த பெண் வந்து கணவர்கிட்ட கொடுத்து எங்க யாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. போன் அப்படி ஆன் பண்ணிருக்காரு. அந்த சைட்ல இருந்தவங்களை பார்த்து ஒரே அதிர்ச்சி, பயம் எல்லாம் வந்துருச்சு. அந்த சைடுல ஒரு ஆண் நிக்கிறாரு, 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் நிக்கிறாரு, ஆடைகள் இல்லாம நிக்கிறாரு வீடியோ கால்ல. யாரா என் ஒய்ஃபுக்கு யாரா இப்படி கால் பண்றதுங்கிற மாதிரி பதட்டம் ஆயிட்டாரு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டா ஏங்க இது யாருன்னே தெரியல, எனக்கு அடிக்கடி இந்த நம்பர்ல இருந்து வருது, என்னன்னு தெரியல, கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிச்சா அவரு திண்டுக்கல் ஆத்தூர்ல இருக்கிறவர், சென்னையில தங்கி கூலி வேலை ஏதோ பார்த்துட்டு இருக்காப்புல. அவர் பேரு தான் கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க, தங்க காமு அவர் பேரு வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்குற அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி இந்த பெண் நம்பர் அவர் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த பெண் வந்து தெரியாம ஒருத்தர் நம்பர் பண்றப்ப ஒரு நம்பரை மாத்தி டயல் பண்ணிட்டாங்க. அதுல வந்து இவருக்கு போயிடுச்சு. இவர் வந்தப்ப இல்லங்க சாரி தெரியாம போன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலால வந்த வேலை தான். ஒரு அந்த சைட்ல பெண் குரல் கேட்டுடுச்சுங்கிறதுனால தொடர்ந்து கால் பண்ணிருக்காரு, இவங்க அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, பிளாக் போட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்ல பண்ணப்பதான் இப்படி ஒரு இது வந்திருக்காரு. அதுதான் ரொம்ப அந்த குடும்பமே ஆடி போயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு மோசமான திடீர்னு சடனா பார்த்தா என்னங்க எப்படி இருந்திருக்கும் எல்லாருக்கும், குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதா காவல்துறையினுடைய எச்சரிக்கையா இருக்கு. தங்க காம்பு சார் ப்ளீஸ் டோன்ட் டூ தட் அகைன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பாக்குறாங்க. அது பேர் மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், தங்க காம்பு. பேசலாம் அழகு. மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.